இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காளான் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் வச்சு 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 4 கிராம் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூட 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். விட்டுக்கலாம். நம்ம 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட 200 கிராம் காளான் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். காளானும் சேர்ந்து நல்லா வதக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன். இது பச்சை வாசனை போகிறதையும் நல்லா நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இது கூட 2 கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம புதினா இலையை சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம். கொத்தமல்லி இதை தூவி விடலாம். நல்லா பிரியாணி நல்லா வந்துச்சு. நம்ம பண்ண காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.